ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று முடக்கற்றானின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம். பழங்காலத்திலிருந்து மூட்டுவலி, மூட்டு பாதிப்புகளுக்கு கைமருந்தாக பயன்பட்டு வருகிறது முடக்கற்றான் கீரை. முடக்கை அறுப்பதால் இதற்கு முடக்கற்றான் என்று பெயர். முடக்கற்றான் மூலிகை வாயு பகவானின் மூலிகை எனப்படுகிறது. இதனால் வாயு தொல்லைகளுக்கு இது அருமருந்தாகும். முடக்கற்றான் கொடி இன தாவரம். மற்ற செடிகளை பின்னி அல்லது வேலியோரங்களில் வேலி மேல் படர்ந்து தன்னிச்சையாக வளரக்கூடிய மூலிகை. பச்சை நிற இலைகள் வேப்ப இலைகள் போல் ஓரங்கள் வெட்டப்பட்டது போல் இருக்கும். 3 இலைகள் சேர்ந்த கொத்தாக ஒவ்வொரு இலையும் 2 to 5 அங்குல நீளமும் அகலமும் இருக்கும். சிறிய பூக்கள் வெள்ளை நிற கொத்துகளாக சிறிது வாசனையுடன் வருடம் முழுவதும் காணப்படும். முடக்கற்றான் செடியின் வேர், இலை, செடி முழுவதும் மருத்துவ பயன்களுடையன. இதன் பொது குணங்கள் என்று பார்த்தால் சிறுநீர் பெருக்கி, வாதமடக்கி, பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அதிக இரத்தம் பாய உதவும், பசி தூண்டும், மலமிழக்கும். இதன் மருத்துவ பயன்கள் ஏராளம். மூட்டுவாதம், மூட்டுவலி, ஆர்த்ரைட்டிஸ், ருமாட்டிசம் இவற்றுக்கு முடக்கற்றான் சிறந்த மருந்து. கீழ்பிடிப்பு, கீழ்வாதம், கால்களை நீட்டவோ மடக்கவோ முடியாமல் போதல், நடக்க முடியாமல் போதல் இவற்றுக்கெல்லாம் முடக்கற்றான் கீரையை சமைத்து சாப்பிட்டு வர நல்ல குணம் தெரியும். இதன் இழைகளை அரைத்து பூண்டு, சீரகம், மிளகு, உப்பு, வெங்காயம் இவற்றை சேர்த்து ரசம் போல் தயாரித்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்க ருமாட்டிசம், சுளுக்கு, மலச்சிக்கல் இவை மறையும். இலைகளை நெய்யில் வதக்கி கூட இஞ்சி, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து சட்னி போல அல்லது துவையல் போல தினமும் சாப்பிட்டு வர மூட்டு நோய்கள் தீரும். இதர கீரைகளை சமைப்பது போலவே முடக்கற்றான் கீரையை சாப்பிட்டு வரலாம். இலை, வேர் இவற்றை சமபாகமாக எடுத்து இஞ்சி, மிளகு, சீரகம், தண்ணீர் சேர்த்து அந்த எண்ணெயை வலியுள்ள இடங்களில் பூசலாம். இதற்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த மூலிகை செறிந்த எண்ணெய் பூச்சு கீழ்வாத வழிகளை போக்கும். வாத வீக்கங்களுக்கு முடக்கற்றான் தண்டு, இலைகளை பாலுடன் அரைத்து தடவ வீக்கங்கள் குறையும். முடக்கற்றானை உபயோகிப்பதால் கால்களில் வரும் விரைப்புத்தன்மை, குறிப்பாக காலை நேரங்களில் ஏற்படும் விரைப்புத்தன்மை போகும். உடல் வலிகளுக்கு இலைகளை கடலை எண்ணெயில் அரைத்து வெளிப்பூச்சாக வலிக்கும் இடங்களில் தடவலாம். இலைகளுடன் மிளகு, வெல்லம் சேர்த்து கஷாயமாக தயாரித்து கொடுத்தால் இருமல், ஜுரம் நீங்கும். எலும்புகள் பலம் பெற 100 கிராம் அரிசி, 25 கிராம் உளுத்தம்பருப்பு, 1 தேக்கரண்டி சீரகம் இவற்றை தேவையான தண்ணீர் விட்டு தோசைக்கு அரைப்பது போல் அரைத்து கொள்ளவும். இந்த மாவுடன் முடக்கற்றான் இலைகளை கைப்பிடி அளவு சேர்த்து தோசையாக வார்த்து வாரம் 1 முறை சாப்பிட்டு வரலாம். சரும நோய்களுக்கு இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெயுடன் சிறிது காய்ச்சி பாதிக்கப்பட்ட இடங்களில் பூசி வந்தால் குணம் தெரியும். மூல நோய்க்கு வேரை தண்ணீருடன் காய்ச்சி கொடுக்கலாம். இதன் விதை, அருகம்புல் சம அளவு எடுத்து சிறிது மிளகுடன் நன்றாக அரைத்து இந்த விழுதை எலுமிச்சம்பழ அளவு வெண்ணெயுடன் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பிறகு 1 டம்ளர் மோர் குடிக்க வேண்டும். 40 நாட்களில் மூலம் குறையும். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.